இந்த அஞ்சலிய பத்தின உண்மைகள் எல்லாமே இப்போ சீக்கிரமா தெரிய நம்ம இலக்கியா இருந்துட்டு அஞ்சலிய அடிச்சு போராடினா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அஞ்சலி சரியான பிளான பண்ணி வச்சிருக்கா. அவ அந்த வீட்டுக்கு போகலாம், வரலாம், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லல. ஆனா இங்க இருக்கிற பிரச்சனை என்ன? அந்த வீட்டுக்கு போனாலுமே கூட, அதாவது இந்த வீட்டுக்கு யார் கூட்டிட்டு போனாலும், இலக்கிய கௌதமே கூட்டிட்டு போனாலுமே கூட அவங்களுக்கெல்லாம் நன்றி எல்லாம் கிடையாது. அவங்கள இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அவங்கள பழி வாங்கணும். அதுதான் இந்த அஞ்சலியோட எண்ணமா இருந்துட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் நம்ம இலக்கியம் அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி, "அஞ்சலி நீ இன்னைக்கே வீட்டுக்கு கிளம்பலாம். நீ ரெடியா இரு. பொட்டி படிக்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோ. நான் உன்னை கூட்டிட்டு வரேன். இனிமே யாருமே உன்னை தடுக்கவே முடியாது. மறுபடியும் நீ இங்க வந்ததுக்கு அப்புறமா கார்த்திகோட மனச மாத்திக்கோ. இப்ப எல்லாமே ஓகே. ஜானகி அத்தை கூட நீங்க வர்றது ஓகே தான்." அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா சொல்லியிருக்காங்க. என்னடா இது இவ்ளோ பெரிய ட்விஸ்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அஞ்சலி அந்த வீட்டுக்கு போய் சந்தோஷமா, ஹேப்பியா இருந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அதுதான் கிடையாது. இப்போ இலக்கியா அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, "இலக்கியா ரொம்ப நன்றி இலக்கியா. நான் இத எதிர்பார்க்கவே இல்ல. இவ்ளோ சீக்கிரம் என்ன அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போவ" அப்படின்ற மாரி சொல்லி, ஆனா எல்லாமே நடந்துருச்சு. "ரொம்ப நன்றி இலக்கியா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, பலார்ன்னு ஒரு அறை விடுறாங்க. "ஏன்டி நீ இத்தன நாளா திருந்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நானும் நம்பினேன். எத்தன முறை நீ திருந்துற மாரி நடிப்ப. எத்தன முறை நாங்களும் அத நம்பிக்கிட்டு இருக்கிறது. நீ இனிமே உண்மையிலேயே திருந்துனா கூட உன்னை நான் விட போறது கிடையாது. ஏன்னா நீ அவ்ளோ பெரிய கேவலமான வேலைய செஞ்சு வச்சிருக்க. அதுவும் இல்லாம நீ திருந்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு தான் நானும் கௌதமும் அவ்ளோ போராடினோம். இப்ப என்ன என் மேல கேஸ் குடுக்க போறியா? கேஸ் குடு. நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, இத்தன நாளா அந்த வீட்டுக்குள்ள உன்னை எப்படி கூட்டிட்டு போறது அப்படின்ற மாரி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் நான் அப்படி பார்க்க போறது கிடையாது. இனிமே அந்த வீட்டுக்குள்ள நீ வர்றதுக்கு எதுனா ஒரு வழி, சின்ன வழி இருக்குன்னு வையேன், அந்த வழிய கூட நான் அடைக்கிறது தான் பார்ப்பேன். இனிமே நீ அந்த வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இலக்கியா அஞ்சலி கிட்ட இப்போ இந்த மாரி சொல்றாங்க. "இலக்கியா என்ன பேசிட்டு இருக்க? நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலையே. நான் தான் திருந்தி உன் மேல கூட கேஸ் குடுக்காம விட்டுட்டேனே. அப்புறம் எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உண்மையிலேயே சொல்றேன். நான் திருந்திட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "திருந்துட்டியா? இந்த வீடியோவ கொஞ்சம் பாரு. நீ என்ன பண்ண? ஏது பண்ண? அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். நானும் நீ நல்லவன்னு சொல்லிட்டு நம்பிட்டேன். ஏன்னா என் மேல கேஸ் குடுக்காம விட்ட. அடுத்ததா உன் அம்மா சிந்தாமணி உனக்கு உனக்கு பதிலா அங்க எனக்கு எதிரா கேஸ் குடுக்கும்போது, அத இல்லன்னு சொல்லிட்டு சொல்லி, இங்க உட்கார்ந்துட்டத என்ன காப்பாத்தி, அப்படி இருக்கும்போது நானும் அப்படிதான் நெனச்சேன். ஆனா உன்னோட மைண்ட் இன்னும் அப்படியே தான் இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள வரதுக்காக மட்டுமே தான் இவ்ளோ பெரிய நோக்கமோ அப்படின்ற மாரி தெரிஞ்சதுக்கு அப்புறமா, உன்னை எப்படி அந்த வீட்டுக்குள்ள விட முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கேட்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம லட்சுமிக்கு செம்ம அதிர்ச்சியா இருக்கு இது எல்லாமே. ஒரு பக்கம் நான் தான் அப்பவே சொன்னேன்ல இலக்கியா, இதெல்லாமே டிராமாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் நம்பவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாசிலாமணி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி நம்ம இலக்கியாவுக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவும் அன்சல்யும் இப்ப ரீசென்ட்டா பேசிட்டு இருந்திருக்காங்க. அத தான் வசந்த் அழகா வீடியோ எடுத்து நம்ம இலக்கியாவுக்கு அனுப்பிச்சு விட்டு, இலக்கியா அதாவது அக்கா நீங்க அஞ்சலிய சுத்தமா நம்பாதீங்க. அஞ்சலிக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அஞ்சலி தான் இது எல்லாத்தையுமே ஸ்கெட்ச் போட்டு பிளான் போட்டு பண்ணியிருக்கா அப்படின்றது தான் மிகப்பெரிய உண்மை அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இந்த இடத்துல திருன்னு முழிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ ரொம்பவே மாட்டிக்கிட்டா இல்லையா இந்த அஞ்சலி. அதனால அவளுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. இல்ல இலக்கியா அப்படி, இப்படி அப்படின்ற மாரி சொன்னாலுமே கூட, வாய்ப்பே கிடையாது. நீ இந்த வீட்டிலேயே கெட அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் மாசிலாமணிக்கு சரியான கோவம் வர ஆரம்பிச்சிடுது. உன்னெல்லாம் கொன்னு போட்டா தான் என்னோட ஆத்திரம் தீரும் அப்படின்ற மாரி சொல்லி ரொம்ப கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. இனிமே அதாவது இலக்கியா கிட்ட சொல்றாங்க, "இங்க பாரு இலக்கியா, அஞ்சலியோட வாழ்க்கை எக்கேடு கெட்டு போனாலும் பரவால்ல. நீ இத்தன நாளா என்ன பார்த்து தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. என் பொண்ணெல்லாம் நான் எப்பவோ தல முழுகிட்டேன். எனக்காகலாம் அவளுக்கு அவளுக்கு பேசவே பேசாத." அப்படின்ற மாரி சொல்லி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா இலக்கியா "மாமா அததான் நான் செய்ய போறேன். அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சுதான்." அப்படின்ற மாரி சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம இலக்கியாவுக்கு உண்மை எல்லாமே தெரிய வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிட்டு, இந்த அஞ்சலியோட சுயரூபம் தெரியணுமா, தெரியக்கூடாதா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.